சேனல் இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மா வந்து சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. அது தேவையான பொருட்கள் இது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி வந்து பியூரி எடுத்து வச்சுருக்கோம், சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், இது மல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான வாசனை சாமான் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பட்டை, சீரகம், பெருஞ்சீரகம், கசகசா எல்லாத்தையும் சட்டியில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது இந்த இதில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானது நெய், எண்ணெய், அப்புறம் இது ஜீரா அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி செய்கிறதுக்கு. இந்த கப் வந்து இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கேன் இந்த அரிசி. இப்போ இது செய்ய போகிறோம். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். செய்கிறது பார்க்கணும். இப்போ இங்கே வந்து ஆயிலும் கீயும் சேர்த்து ஹீட் பண்ண வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா வாசனை ஜாமானை அதில் போடணும். நம்ம எடுத்து வச்ச வாசனை ஜாமானை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஒரு ஜாமானை வந்து சேர்த்து நல்லா வந்து என்ன செய்யணும், பொன்னிறமாக வறுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஆனியன் போடணும். சும்மா சொல்லு, இதை வந்து ஆர்வமாக பார்க்குறதுக்காக என் பிள்ளைங்க 2 பேர் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி 2 பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமானது என்னென்னா, இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை ஆகணும். அப்படின்னா தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து நம்ம வாசனை ஜாமானை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வாசனை ஜாமானை அடுத்து போடணும். இதிலே கூட நம்ம போட்டுடலாம். தேவையான வாசனை ஜாமான்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம அடுத்து வந்து இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தக்காளி பியூரியை சேர்த்து ஆட் பண்ணி இதை மல்லி புதினாவையும் சேர்த்து நம்ம போட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அதில் சிக்கன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே சிக்கன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் சிக்கனோட இந்த மசாலா சேர்ந்து நல்லா அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வாசனைக்கு தேவையான எல்லா ஜாமானும் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த ஜீரா ரைஸை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா சேர்ந்த மசாலாவும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு போட்டேங்க. உப்பு போட்டு நல்லா சிக்கனும் மசாலாவும் சேர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த கப்பால் அரிசி எடுத்துருக்கேனோ அந்த கப்பால் 2 பங்கு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு உடப்பு எதுவும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய பிரியாணிக்கு பண்ண அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் இதில் போட்டுடலாம். ரைஸ் இதில் போட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிடணும். வெயிட் போட்டு வச்சிடணும். ஒரு விசில் வந்தோடனே ஒரு சிம் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா நமக்கு வந்து சீரக சம்பா அரிசினால சீக்கிரம் வெந்துடும். கரெக்டாக 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். 1.5 பங்குலேருந்து 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் நல்லா பிரியாணி வந்து நமக்கு நல்லா குலையாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன். அப்படியே வந்து குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்.
இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஃபார் கிட்ஸ். இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி நல்லா இருக்கு, சாப்பிடணும் நல்லா ஆசையாக இருக்குது, நல்லா இருக்கு. வந்து அப்படியே நல்லா சேர்த்து அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டும்போது நல்லா வாசனையாக இருக்குது. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க டேஸ்ட் பண்ணி சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஓகே, இப்போ இதை எடுத்து நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறேன். சரி, நான் இப்போ எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.